ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஆங்கிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். எக்ஸசைஸ் 4.1ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். 7th 8th கொஸ்டின் தான் பார்த்தோம். அதோட எக்ஸசைஸ் 4.1 முடிச்சிரும். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோல நம்ம ஆங்கிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆங்கிள்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு வரைய போறேன். ஒரு ரே இருக்கு. இன்னொரு ரேவும் இங்க இருந்து வருது. ரெண்டு ரே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா. டூ ரேஸ் இருக்கு. இதை நான் நேம் பண்ண போறேன் இப்ப. டூ ரேஸ் வித் லெட்ஸ் சே மீட்டிங் பாயிண்ட் வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ரே பேரு ஏபி. ரே ஏபி. அப்புறம் இந்த ரே பேரு ரே ஏசி. ரே ஏபி ஏசி மீட்டிங் பாயிண்ட் ஏ. அது காமன் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. டூ ரேஸ் ஏபி அண்ட் ஏசி. டூ ரேஸ் ஏபி and AC have common meeting point. The common meeting point the vertex have vertex A, which is the meeting point in Solomon. Meeting point of AB and AC. Meeting point of ray AB and ray AC. அவ்வளவுதான். இதுதான் ஆங்கிளோட டெஃபினிஷன் தான். இந்த ரே ஏபியும் ரே ஏசியோட மீட்டிங் பாயிண்ட் தான் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆங்கிள் குறிக்கிறாங்க. இந்த இதை தான் ஆங்கிள்னு சொல்றாங்க. பேசிக்கா உங்களுக்கு ரெண்டு ரே வித் காமன் வெர்டெக்ஸ் தான் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. டூ ரேஸ் வித் சேம் வெர்டெக்ஸ் அதுதான் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. டூ ரேஸ் வித் சேம் வெர்டெக்ஸ். டூ ரேஸ் கூட இல்ல, டூ லைன் செக்மெண்ட்ஸ் கூட சொல்லலாம். டூ லைன் செக்மெண்ட்ஸ் சொல்லலாம், இல்ல டூ ரேஸ் சொல்லலாம். டூ ரேஸ் வித் சேம் வெர்டெக்ஸ். சேம் வெர்டெக்ஸ்ல சேம் மீட்டிங் பாயிண்ட் அர்த்தம். அதான் வெர்டெக்ஸ்ன்ற வார்த்தை முக்கியம். மீட்டிங் பாயிண்ட் we call it as angle. Angle formation சொல்லுவாங்க. angle form ஆகும். we can form an angle when two rays with same vertex is formed அப்படின்னு சொல்லலாமே. angle is formed. we can make an angle is formed சொல்லலாம். பேசிக் ஐடியா இதுதான். ஏபியும் ஏசியும் பாத்தீங்கன்னா ஒரே எண்ட் பாயிண்ட் இருக்கு, ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. அதனால நமக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்குது. இந்த ஆங்கிள் பேர் என்ன சொல்லலாம்? இந்த ஆங்கிளுக்கு நம்ம நேம் பண்ணணும்னா ஆங்கிள் ஏனே சொல்லலாம் இதை. பட் இந்த இடத்துல இது ஒர்க் ஆகும். பட் எல்லா இடத்துலயும் சிச்சுவேஷன் இது ஒர்க் ஆகாது. என்ன பண்ணணும்னா 3 லெட்டர் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஆங்கிள் நேம் பண்ணணும். இதை ஆங்கிளோட சிம்பிள் ஆக்சுவலா இதான் ஆங்கிள் சிம்பிள். ஆங்கிளோட சிம்பிள் ஒரு பறவை மூக்கு மாதிரி இருக்கும் இது பார்க்க. ஆங்கிள் சிம்பிள் பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் கிளியரா போடுறேன். ஆங்கிள் சிம்பிள் இப்படிதான் இருக்கும். இதான் ஆங்கிளோட சிம்பிள். ஆங்கிள் சிம்பிள் பார்க்க ஒரு பறவை மூக்கு மாதிரி இருக்கும். அவ்வளவு. இது மேல நீங்க ஆங்கிள் எழுதிக்கலாம். இது பக்கத்துல ஆங்கிள் எழுதிக்கலாம். இந்த ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இது ஆங்கிள் பிஏசின்னு சொல்லலாம், இல்ல ஆங்கிள் சிஏபின்னு சொல்லலாம். இந்த ஸ்பெசிபிக் சிச்சுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிள் பிஏசி ஆர் ஆங்கிள் சிஏபின்னு சொல்லலாம். சிஏபி ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நடுவு லெட்டர் பாத்தீங்கன்னா அதான் வெர்டெக்ஸை குறிக்கும். நடுவு லெட்டர் இண்டிகேட்ஸ் த வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் இஸ் இண்டிகேட்டட் பை மிடில் லெட்டர். வெர்டெக்ஸ் இஸ் இண்டிகேட்டட் பை மிடில் லெட்டர். அதான் பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற லெட்டர் தான் வெர்டெக்ஸை இண்டிகேட் பண்ணுது. அதாவது ஆங்கிளே அதான் குறிக்குது. சம்டைம்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிளே அதான் குறிக்குது. இப்ப நான் எந்த சிச்சுவேஷன்ல 3 லெட்டர் ரொம்ப அவசியமா தேவைப்படுதுன்னு நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் அழிச்சிடறேன். எந்த சிச்சுவேஷன்ல மெயினா 3 லெட்டர் தேவைப்படுதுன்னா, லெட்ஸ் சே ஃபிகர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் லைனே வரைகிறேன். சப்போஸ் இப்படி ஒன்று ஃபிகர் இருக்கு, உங்களுக்கு இப்படி இருக்கு ஃபிகர். இப்ப நான் மார்க் பண்றேன். இந்த இடத்த எம்னு மார்க் பண்றேன். இது என், இது ஓ, இது பி. எம்என்ஓபி வேற லெட்டர்ஸ் யூஸ் பண்றேன். எம்என்ஓபின்னு மார்க் பண்றேன். இதோட மீட்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம். காமன் மீட்டிங் பாயிண்ட் எக்ஸ் தான். இந்த ஃபிகரோட காமன் மீட்டிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். 4 லைன் செக்மெண்ட்டுமே இதோட மீட்டிங் பாயிண்ட், இந்த லைன் செக்மெண்ட்ஸோட மீட்டிங் பாயிண்ட் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆங்கிள் எப்படி நீங்க டினோட் பண்ணுவீங்க? இந்த ஆங்கிள் எப்படி சொல்லுவீங்க? ஆங்கிள் எக்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? Can we use one letter? We use one letter to describe this angle. Use one letter to describe this angle. இந்த ஆங்கிள் இப்படி கொடுத்துருக்காங்க. எஸ் ஆர் நோன்னு மட்டும் தான் நீங்க யோசிச்சு சொல்லணும். எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க. அதாவது நீங்களே யோசிச்சு கண்டுபிடிங்க. நான் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்றேன். ஓகே, இப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நோ தான் ஆன்சர் இருக்கு. நோ, we can't use one letter to describe this angle. No. ஆன்சர் வந்து நோ. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்க 3 லெட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆங்கிள் டினோட் பண்ணணும் நீங்க ஒன்னு பிஎக்ஸ்எம்னு சொல்லலாம், இல்ல எம்எக்ஸ்பின்னு சொல்லலாம். 3 லெட்டர் டினோட் பண்ணணும். அந்த நடு லெட்டர் எப்போதுமே வெர்டெக்ஸ் தான் குறிக்குது. அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ இதை நீங்க எம்எக்ஸ்பின்னு குறிக்கலாம் ஆர் பிஎக்ஸ்எம்னு குறிக்கலாம். பிஎக்ஸ்எம் இப்படின்னு எழுதலாம். ரெண்டுமே ஒரே தான், இந்த ஆங்கிள் தான் குறிக்குது. இந்த ஆங்கிள் லெட்ஸ் சே ஆங்கிள் 1 வச்சுக்கலாம். ரெண்டுமே ஆங்கிள் 1 தான் டார்கெட் பண்ணி சொல்லுங்க. ஸோ ஈக்குவல் டு ஆங்கிள் 1 அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ஆங்கிள் குறிக்கணும்னா எப்படி பண்ணீங்க? இந்த ஆங்கிள் சப்போஸ் குறிக்கணும்னா இந்த என்எக்ஸ்ஓன்னு சொல்லலாம், இல்லை ஓஎக்ஸ்என்னு சொல்லலாம். ஸோ இது ஆங்கிள் என்எக்ஸ்ஓ ஆர் ஆங்கிள் ஓஎக்ஸ்என். ஸோ அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா உங்களுக்கு அதே ஆங்கிள் கிடைச்சிடும். இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணும் அவ்வளோதான். ஆங்கிள் சிம்பிள் போட்டு என்எக்ஸ்ஓ போல ஓஎக்ஸ்என் எழுதணும் அவ்வளோ. ஸோ ரெண்டு இடத்தையும் பார்த்தீங்கன்னா நடுவு லெட்டர் தான் வெர்டெக்ஸை குறிக்குது. இதான் வெர்டெக்ஸ். ஸோ அதை அடிச்சிடுறேன். ஸோ இந்த ஆங்கிள் சப்போஸ் லெட்ஸ் சே இந்த ஆங்கிள் குறிக்கணும்னா சப்போஸ் ஆங்கிள் 3 குறிக்கணும்னா நீங்க எம்எக்ஸ்என் எழுதலாம், எம்எக்ஸ்என் ஆர் என்எக்ஸ்எம்னு எழுதலாம், என்எக்ஸ்எம் அப்படின்னு எழுதலாம். ரெண்டு அகைன் மறுபடியும் நடு லெட்டர் வந்து வெர்டெக்ஸை குறிக்குது. இந்த ஆங்கிளை கரெக்டாக டினோட் பண்ணிடுது. ஆங்கிள் 3 தான் இண்டிகேட் பண்ணுது இந்த ரெண்டுமே. ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஆங்கிள் எப்படி நேம் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. ஜென்ரல் ஆங்கிள் டெஃபினேஷனும் நான் சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் நான் சொல்லிடுறேன் ரீகேப் மாதிரி. இப்போ ரெண்டு ரே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டோட இருக்குதுன்னா டூ ரேஸ் வித் சேம் வெர்டெக்ஸ் கேன் ஃபார்ம் அன் ஆங்கிள். அதையும் மறுபடியும் சொல்லிடுறேன். இதெல்லாம் அழிச்சிடுறேன். டூ ரேஸ் வித் சேம் வெர்டெக்ஸ் கேன் ஃபார்ம் அன் ஆங்கிள். அப்புறம் எப்படி நான் எழுதணும் நேமிங் ஆங்கிள்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா டூ ரேஸ் வித் சேம் வெர்டெக்ஸ் கேன் ஃபார்ம் அன் ஆங்கிள். இதான் கீ டேக் அவே. Two rays with same vertex can form an angle. Can form an angle. அவ்வளோதான். மீன் டூ ரேஸ் இல்லை, டூ லைன் செக்மெண்ட்ஸும் சொல்லலாம். டூ லைன் செக்மெண்ட்ஸ்னு சொல்லலாம், டூ லைன்ஸ் கூட சொல்லலாம், டூ லைன்ஸ்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரேஸ் தான் இல்லை, லைன் செக்மெண்ட்ஸும் அப்ளிகபிள் தான், லைன்ஸும் அப்ளிகபிள் தான். டூ ரேஸ் ஆர் டூ லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் டூ லைன்ஸ் வித் சேம் வெர்டெக்ஸ் கேன் ஃபார்ம் அன் ஆங்கிள். அவ்வளோதான். இந்த ஆங்கிள் எப்படி நேம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். நடுவு லெட்டர் வந்து வெர்டெக்ஸை குறிக்கணும் அவ்வளோதான். அப்புறம் ஓவரால் உங்களுக்கு அந்த லாஜிக் கரெக்டாக இருக்கும். அந்த லாஜிக் என்னன்னா எம்எக்ஸ் இந்த ஆங்கிள் 1 பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் நீங்க எம்எக்ஸ்பின்னு எழுதலாம், எம்எக்ஸ்பி ஆர் பிஎக்ஸ்என் எக்ஸ்எம்னு எழுதலாம். ஸோ எதர் யூ கேன் ரைட் இட் அஸ் பிஎக்ஸ்எம் ஆர் எம்எக்ஸ்பி விச் போத் இண்டிகேட்ஸ் ஆங்கிள் 1 அவ்வளோதான். ஆங்கிள் 1 நீங்க எப்படி எழுதலாம்னா மறுபடியும் நான் எழுதி அப்படின்னா எம்எக்ஸ்பின்னு எழுதலாம், எம்எக்ஸ்பின்னு எழுதலாம், எம்எக்ஸ்பி ஆர் பிஎக்ஸ்எம் ஆர் பி எக்ஸ்எம் அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஷாப்பியாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நேமிங் ஆங்கிள்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஃபர்தராக. லெட்ஸ் சே இதெல்லாம் எத்தனை கொஸ்டின் இருக்கு, 1 2 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 3 கொஸ்டின்ஸ் இல்லை, ஆக்சுவலாக 6 கொஸ்டின்ஸ் இருக்குண்ணே, 4 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த 5 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.